கான்சன்ட்ரேட் பண்ணாத, ஆர்வம் காட்டாத ஒரு மனிதர். நிறையா விஷயங்கள் எக்கு தப்பாக கேள்வி கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறவர் இப்போது ஒரு சின்னதாக பேட்டி மாதிரி கொடுத்துருந்தாரு. அதில் ஃபேன்ஸுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தார். சண்டை போடாதீங்க, லைஃப் இஸ் ஷார்ட், கடுமையாக உழைங்க, நேர்மையாக உழைங்க. அப்படி கடுமையாக உழைச்சி அந்த சக்ஸஸ்க்காக பாடுபடும் போது நீங்கள் நினச்ச சக்ஸஸ் கிடைக்காட்டியும் தொடர்ந்து உழைங்க, சோர்ந்து போயிடாதீங்க அப்படின்னு சொன்னது. ஃபேமிலியை பார்த்துக்கங்க, திருப்பி ஃபேமிலியை பார்த்துக்கங்கன்னு சொன்னது செம்ம ஒரு பாசிட்டிவ் ஆகிடும். இன்றைக்கி இப்போ ரஜினி சார், அஜித் சார், தோனி இவங்கெல்லாம் வந்து எந்த ஒரு மேடையில் பேசும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்பில் பேசுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அஜித் சார் பேசின அந்த விஷயம் வந்து ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக ஒரு ரொம்ப மெச்சூர்டாக வந்து ஃபேன்ஸுக்கு ஃபேஸ் பண்ணது ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்குறது, நம்ம வெளியில் போய் ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கிட்டு இந்தியாவுக்கு வரும்போது, கிரிக்கெட்டில் கப் அடிச்சு இந்தியாவுக்கு வரும்போது ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன் மோட் இருக்கும் அந்த சிட்டியில். அப்படி ஒரு வரவேற்பு ஏகேக்கு கிடைக்கும் அப்படி